ஏய், இங்க இருக்கிறது ஏன் பொண்ணு. இவன் என்ன வேணான்னு ஈஸியா சொல்லலாம். அதுக்காக அப்பா பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் வருவேன். என் பொண்ணை பார்க்கறதுக்கு நான் வருவேன். மயோ, மயோ, அப்பா வந்திருக்கேன் பாரு. ராஜேஷ், மயு இங்க இல்ல. ஏய், அவளை என்ன பண்ண? இந்த ஆள் வர்றதுக்காக அவளை ஏதாவது பண்ணிட்டியா? நான் ஷாக்கு. கேக்குறேன்ல. ஹலோ. நான் ஹலோ ஹலோன்ற. ராஜேஷ், நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. போக முடியாதுடி. நான் இங்கதான் இருப்பேன். யோ, தலியா. ராஜேஷ், நீங்க இப்ப வெளியில போலேனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ஏய், ஏற்கனவே இந்த போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சவதானே நீ? நான்லாம் போக மாட்டேன். இந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்பு. ஆமா, இந்த ஆள் எதுக்கு இங்க வரான்? அதை மட்டும் சொல்ல. இவர் என்னோட ஃப்ரெண்டு. இங்க வரதா செய்வாரு. அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதான் நான் சொன்னேனே. நீ கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள வர சொல்ற, உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா. அவளோட எதிர்காலத்தை பத்தி நான் யோசிக்க வேண்டாமா? மயுவோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிச்சதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன அக்கறை? தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்லைன்னா நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். ஏய், நீ செஞ்சாலும் செய்வ. போலீஸ் ஸ்டடி வாங்குறது நம்ம உடம்புல தெம்பு இல்லம்மா. நீ நடத்து. நீ எவ்வளவு நாள் தான் நடத்துவேன் நானும் பாக்குறேனே. இந்த ஆளுக்காக தான் என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறியா? ஏய், உனக்கு நான் டைவர்ஸ் தர மாட்டேன்டி. என் பொண்ணை இங்கிருந்து நான் கூட்டிட்டு தான் போவேன். உன்னை அப்படிலாம் விட மாட்டேன்டி. இந்த ஆளுக்காக என்ன வெளியே போக சொன்னல? பாத்துடலாம். இவனா நானான்னு பாத்துடலாம். ஏய், என்ன இவ்வளோ கேவலமா பேசிட்டு போறாரு? சாரி கோபி, நீங்க கிளம்புறீங்களா? ஏய், என்னை விட ஒருத்தவனுக்கு வசதியா கிடைச்சதும் என்ன வேணான்னு சொல்றியா? அப்படி எல்லாம் உன்னை விட முடியாது. நான் தான் உன் புருஷன். உனக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ நினைச்ச எதுவுமே நடக்காது. ஏய், முதல்ல உன்னை வெளியே போ சொல்லு. புருஷன் நான் ஒருத்தர் இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இன்னொருத்தனை உட்கார வச்சு நீ பேசிட்டு இருக்கியா? ஏய், முதல்ல அவனை வெளியே போ சொல்றீ. இந்த மனுஷன் இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கான், அசிங்கமா பேசிட்டு இருக்கான். எப்படி ஒன்னு விட்டுட்டு போக சொல்ற? இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்க இருந்தாதான் ரொம்ப பேசுவாரு. கிளம்புனானா இல்லையா இருந்தாலு? இப்ப நான் உள்ள வந்தேன். அவனை வெளியே போ சொல்லு. ப்ளீஸ் கோபி, நீங்க இங்க நிக்க நிக்க உங்களுக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்கும். ப்ளீஸ் கிளம்புங்க. ஏய், வாடா, வெளியே வாடா. இல்ல அசிங்கம் ஆயிடும். உள்ளே இருந்த மானம் போயிடும். மரியாதையா வெளியே வந்துரு. ராதிகா, எனி ப்ராப்ளம் உடனே ஃபோன் பண்ணு. நான் வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யோ, மரியாதையா வெளியே வரியா இல்லையா நீ? நான் மனசு வரலையா வெளியே வரதுக்கு? ப்ளீஸ் கோபி, நீங்க கிளம்புங்க. சரி. டேய், அங்க என்னடா லுக்கு? வெளியே வாடா. ஏய், வர. ஏய், நில்லு. நான் பயந்துட்டியா? நான் கொடுத்த சவுண்ட்ல உனக்கு பயம் வந்துச்சா? பார், இனிமே இந்த வீட்டுக்கு நீ வந்த
காலை உடைச்சிருவேன். கிளம்பு கிளம்பு போ. இனிமே இந்த பக்கம் உன்னை நான் பார்க்கவே கூடாது. என் கண்ணிலே நீ படக்கூடாது. ஏய் ராதிகா, என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அவ்வளவுதான். ஏய் இனியா, இதெல்லாம் கொஞ்சம் அங்க எடுத்து வை. வரேம்மா. ஏய், போனை தூக்கி போட்டுருவான் பாத்துக்க. எடுத்து வைன்னு சொன்னா காது கேட்காதா? வா சீக்கிரம் எடுத்து வை. ஆமா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்றியேம்மா. எதை சொன்னாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. ஒரு வேலையும் செய்யாத. போனை எடுறி. ஹாய் இனியா. வான, நீ எப்ப வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்? ஏய், கொய்ய கழுவாம எதையும் தொடாத. அண்ணே, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? செலி அண்ணா அம்மா கிட்ட சண்டை போட்டுச்சு. என்னவா அவனுக்கு? அண்ணன் சண்டை போட்டதெல்லாம் இப்ப விஷயமே இல்ல. எனக்கு விஷயம்தான். ஏமா அவன் சண்டை போட்டான்? அண்ணே, நான் சொல்றத கேளுண்ணே. ஜெனி அக்காவா அம்மா திட்டினாங்க. அவன் சண்டை போட்டதெல்லாம் இருக்கட்டும், இவ இன்னைக்கு என்ன வேலை பார்த்தான்னு கேளு. மா, அதான் இனிமே பண்ண மாட்டேன்னு சாரி கேட்டேன்ல, அப்புறம் ஏமா அதே சொல்ற? செழியன் எதுக்கு சண்டை போட்டான்? அம்மா வந்து ஜெனி அக்காவை திட்ட, ஜெனி அக்காவை எப்படி திட்டலான்னு செலி அண்ணா வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுச்சுன்னு. அம்மா அப்படியெல்லாம் திட்ட மாட்டாங்களே. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியுதா பாரு. சரி சொல்லு. செலி அண்ணா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டதும் பாட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா? சேர்ந்து திட்டினாங்களா? இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். என் மருமகளை எப்படி திட்டலான்னு செலி அண்ணா கிட்ட ஒரே சண்டை. நிஜமாவாமா? ஆமாடா, என்னாலேயே நம்ப முடியல. பாக்கியா இல்லனா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? பாக்கியாவை எப்படி எதிர்த்து பேசலான்னு பயங்கர கோவமா பேசிட்டாங்க தெரியுமா? அம்மாக்கு கண்ணே வேர்த்துச்சுன்னா பாத்துக்கோயேன். ஆமாடா, இப்போ யோசிச்சாலும் எனக்கு அழுக வருது. என் மருமகளை நான் உரிமையில திட்டுவேன், வேற யாராவது திட்டினா நான் பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கோவமா பேசிட்டாங்க தெரியுமா? எனக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதுக்கு முன்னால இவ பண்ணது, ஜெனி பண்ணது எல்லாமே மறந்து போச்சுடா. பாரேன், பாட்டிக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு. பாக்கியா, மணி 8:30 ஆகுது. இன்னும் சாப்பாடு எடுத்து வைக்கலையா? தோ வச்சுட்டேன் அத்தை. என்னத்த வச்ச? சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்து சொன்னா உன் வாயில இருந்து முத்து உதிர்ந்துருமா? நான் வந்து கேட்கணுமா? தள்ளு. பாட்டி பழைய மாதிரி ஆயிட்டாங்கன்னு. இப்பதான் நீங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ள திட்டுறீங்களே. திட்டாம அவங்களாலயும் இருக்க முடியாது, கேட்காம என்னாலயும் இருக்க முடியாது. இல்ல அத்தை? என்ன கோபி, லேட் ஆயிடுச்சா? ஆமாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி போ, பிரஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏங்க, என்னாச்சு இவனுக்கு? அப்பா வெளியில சாப்பிட்டு வந்திருப்பாரு பாட்டி.
உருன்னு ஏன்டா போறான்? அவர் எப்ப சிரிச்சிருக்காரு? எப்பவுமே உருன்னு தானே இருக்காரு பாட்டி. பாட்டி அது ஃப்ரெஷ் பிரஷ் இல்ல, பிரஷ் ஆயிட்டு வான்னு சொல்றீங்க. ஏய், இவங்க ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி, அப்படிதான் ஸ்டைலா சொல்லுவாங்க இல்ல அத்தை? அத்தை, நான் போய் ஜெனியையும் செழியனையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் அவங்களுக்கு வர தெரியாதா? நீதான் போய் கூட்டிட்டு வரணுமா? அவங்க பாவம் அத்தை, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ம். அண்ணே, நீயும் போய் பிரஷ் ஆயிட்டு வரியா? இல்ல இல்ல, நான் போய் பேஸ்ட் ஆயிட்டு வரேன். ஏய், ஐயம்மா, பாட்டி போடா. கிண்டல் அடிக்கிற. அடிக்காதீங்க பாட்டி. இருங்க, உங்க 2 பேரையும் கோபி கிட்ட மாட்டி விடுறேன். உனக்கு இருக்கு. உள்ள வரலாமா? அம்மா வாமா. என்ன 2 பேரும் என் மேல கோவத்துல இருக்கீங்களா? இல்ல ஆண்டி. அப்புறம் ஏன் சாப்பிட வரல? பசிக்கலமா. சொல்லுங்க, என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? நான் தான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். ஜெனிய நீ ஏன் திட்டினன்னு நான் தான் தேவையில்லாம கோச்சிக்கிட்டேன். பாட்டி சொன்னப்புறம்தான் எனக்கே என் தப்பெல்லாம் புரிஞ்சுது. நீ எங்க 2 பேர் கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நீ இல்லனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அதெல்லாம் விடு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஜெனி? ஏன் உன்னை நான் திட்டினேன்? இனி அப்படி பண்ணதுக்கு நான் என்ன ஆண்டி பண்ணுவேன்? நான் அதுக்கு எதுவுமே சொல்லலையே ஜெனி. ஏன் இனியா அந்த பையனை பார்த்து கைய காட்டினா, சிரிச்சான்னு நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டனா? அதுக்கு திட்டினா? நான் என்ன கேட்டேன்? நீ இனியாவோட அண்ணி, நீ தானே அவளை கண்டிக்கணும்னு கேட்டேன். உனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இவனை பிடிச்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனியா அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் எழுத போறா. அவ படிக்கணுமா இல்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யணுமா சொல்லு? படிக்கணும் ஆண்டி. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அவளை திட்டிருக்கணும்ல. இத பாரு ஜெனி, நீ அவளோட ஃப்ரெண்ட் இல்ல, அவளோட அண்ணி. அவ தப்பு பண்ணா திட்டணும். செழியன் கூட இனியா தப்பு பண்ணா கேப்பான். அதத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறேன் எப்பவும். இது தப்பா? இல்ல ஆண்டி. உங்க அம்மா உன்னை திட்டுவாங்களா? திட்டுவாங்க. அப்போ நீ என்ன செய்வ? கோவமா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சாப்பிடாம இருப்பியா?
அம்மாவுக்கு உன்னை திட்ட உரிமை இல்லைன்னு நினைப்பியா? இல்ல ஆண்டி. இதோ பாரு ஜெனி, செழியனுக்கும் இனியாவுக்கும் உனக்கும் நான் எப்பவுமே வித்தியாசம் பார்க்கல ஜெனி. நான் என் பொண்ணுன்னு நினைச்சுதான் உன்னை திட்டினேன். அது தப்பா? ஆண்டி சாரி ஆண்டி. சரி, 2 பேரும் சாப்பிட வாங்க. அம்மா இல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்டா. வாங்க சாப்பிட வாங்க 2 பேரும். வாமா, வாடா. இந்த ஆளுக்காக தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறியா? ஏய், உனக்கு நான் டைவர்ஸ் தர மாட்டேன்டி. என் பொண்ணை இங்கிருந்து நான் கூட்டிட்டு தான் போவேன். உன்னை அப்படிலாம் விட மாட்டேன்டி. இந்த ஆளுக்காக என்ன வெளியே போக சொன்னல, பார்த்துடலாம். இவனா நானான்னு பார்த்துடலாம். சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தான் சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்ல. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, ஆனாலும் மனசு கேட்கல. அதான் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் பாக்யா. ஏன் வேண்டாம்? வெளியில சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு அர்த்தம். அது புரியுதா உனக்கு? ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் கூட தனியா விட மாட்டியா நீ? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கோவப்படுறீங்க? சாப்பிட தானே சொன்னேன். சாப்பாடு, கிச்சன், மளிகை சாமா, இதை தவிர ஒரு இடம் உனக்கு தெரியாதா? ச்சே. உன்னை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணேனோ அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. க்ளோஸ். இப்ப நான் படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீதான் பாக்கியா. நீ ஒருத்திதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு மண்ணாங்கட்டி. எவன் வந்து உங்ககிட்ட சோறு கேட்டா? ஏய், பொண்டாட்டினா வெறும் சோறு மட்டும் தான் போடுவாளா? வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டாளா? ஏதாவது என் வேலையை பத்தி, என் ஆபீஸ பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுதா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டை பத்தி பேசி பேசிய என் உயிரை வாங்குற. அறிவில்லை உனக்கு? படிச்சு வேலைக்கு போயிருக்கணும், அதுவும் இல்ல. சாப்பாடுன்னு தட்ட தூக்கிட்டு வந்துட்டா. ஏய், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் படிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு போய் பாரு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு நிம்மதி இல்லாம எப்படிலாம் இருக்காங்கன்னு போய் பாரு. ஆனா உனக்கு எல்லாம் இருந்தும் கொழுப்படி கொழுப்பு. சாப்பாடு எடுத்து வெளியே போ. என்ன நிம்மதியா விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வராத. வெளியே போ. கெட் அவுட். ஏய், போன்னு சொன்ன. ஹலோ ராதிகா, சொல்லுங்க. உன் ஹஸ்பண்ட் அங்க திரும்ப வரல? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்லங்க. சாப்பிட்டியா? சாப்பிடல, சாப்பிடணும். ஏய், ஐம் சோ சாரி ராதிகா.
நாங்க வரலனா இந்த பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. என்ன அங்க பார்த்ததுனால தான் ரொம்ப கோவமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐம் so சாரி ராதிகா. இட்ஸ் ஓகே கோபி. நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். என்ன நீங்க பார்க்க வந்திருக்கும் போது தேவையில்லாம உங்களை பேசிட்டு போயிட்டாரு. ஏய், அது பரவாயில்ல. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த மனுஷன் கூட எப்படி சேர்ந்து வாழ்ந்த? ஏய், ரொம்ப அரகண்டா இருக்காரு. அவர் அப்படிதான் கோபி. நான் வேற அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என் மனசு சுத்தமா சரியில்லை. என் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு ராதிகா. எவ்வளவு லட்சக்கணக்கில் கடனை உண்மையில சுமத்திட்டு போயிருக்காரு. அந்த கடனை எல்லாம் நீதானே அடைச்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஆளுக்கு என்ன வேணுமா? நான் அவர் கூட வாழணுமா? வாட்? ஏய், இப்படி ஒரு ஆள் கூட நீ எப்படி வாழ்வ? இந்த பாரு ராதிகா, அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாத. நீ டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்க இல்ல, அது போட்டதாவே இருக்கட்டும்.